Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. கரங்களை தூக்கி சத்தம் உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நேற்று முழுவதும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்ததை நினைத்து கொண்ட கரங்களை தூக்கி கர்த்தரை துதிங்கள். எவ்வளவு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்தினது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திர ஆண்டவரே, நன்றியோட சோத்திரம். நேற்று ராத்திரியிலும் நல்ல தூக்கத்தை தந்து ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. ஆரோக்கியமாக பலத்தோட கர்த்தர் நம்மளை எழுப்பதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நன்றியோட சோத்திரம் ராஜா, நன்றியோட சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி நடத்த போறோம் கிருபைக்காக சோத்திரம் ராஜா. நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. ஹல்லேலூயா. போன திங்கள் கிழமையில் இருந்து இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. நாள் உபவாச ஜெப கூட்டத்தை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி. திருச்சபையின் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக சோத்திரம். கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திரப்பா, நன்றியோட சோத்திராண்டவரே, உமை துதிக்கிறாண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நீரே நல்லவரப்பா, ஸ்தோத்திரம். நீரே எங்களை நடத்தினவரப்பா, சோத்திர ஆண்டவரே. எல்லா மீட்டிங் ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாவை நீரே அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசணும் கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறப்பா, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரப்பா, சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, சோத்திரப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றி. கர்த்தர் நடத்தின ஒவ்வொரு விதங்களுக்காகவும் சோத்திரப்பா. பாதுகாத்த கிருபைக்கு நன்றி. காப்பாற்றின கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. சங்கீதம் 140 சங்கீதம் 13வது வசனம். நீதிமான்கள் உமது நாமத்தையே துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மிடத்தில் ஒரு மனமாய் ஜெபிக்க கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக நன்றி அப்பா. இன்று காலை வேளையில் உலகத்தில் பல இடங்களிலிருந்து கர்த்தாவை மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. யெகோவா ஜாயிரே, எங்கள் தேவைகள் சந்திக்கப்பட போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, எந்த தேவைகளாயிருந்தாலும் இந்த தேவைகள் மேல் கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும். அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய அற்புதங்கள் வெளிப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. நோய்களால் பார்ப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. யெகோவா ராஃபா, எங்களை குணமாக்குற கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மற்றவர்கள் கூட அதை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாகவே ஆண்டவரே, உம்முடைய அற்புத மக்கள் மேல் வெளிப்படட்டும், குணமாகட்டும். எல்லா பலவீனங்களும் வியாதிகளும் இப்போதே குணமாகட்டும் அப்ப. எல்லா வியாதிகளில் இருந்து மக்களை விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு கர்த்தாவே நோய்களை குணமாக்கிற கர்த்தர் அப்பா. ஸ்தோத்திரம். கற்றுகள் அழியட்டும் ஆண்டவரே. அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். குடலுக்குள்ள இருக்கிற புண்ணுகள் கர்த்தாவே, வியாதிகள் இப்போதே குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆமென். புற்று நோய் மாதிரி இருக்கிற வியாதிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். ஆமென். சில இன்ஃபெக்ஷன்கள் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. குடல் சம்பந்தமாயிருக்கிற எல்லா இன்ஃபெக்ஷன்களும் இப்போதே குணமாகட்டும். அற்புத சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. மக்களுடைய மற்ற தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. உம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்பதற்காக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெனரேஷன்ல நாங்களே அந்த எழுப்புதலை காணும்படி எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களே அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். அடுத்த திங்கள் கிழமை நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. அதற்காக இன்றிலிருந்தே நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். அற்புதங்கள் இந்த நாள்களில் நம்ம மத்தியத்தில் அதிகமாய் வெளிப்படும்படி தேவகரங்களிலே ஒப்பு கொடுங்கள். அதில் அட்டன் பண்ற ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆவிக்குரிய ஊற்றுதல் உண்டாகணும். அநேகர் அந்த மீட்டிங்காக நீங்கள்
அவர்களை இன்வைட் பண்ணுங்கள். உங்களாலே முடிய அளவுக்கு நீங்கள் மற்றுள்ளவர்கள் கூட இந்த மீட்டிங்கில் இன்வைட் பண்ணுங்கள். இந்த ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துடைய கடைசி வசனத்தை நாம் வாசிப்போம். என்னை கனம் பண்ணுகிறவர்களே நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் நம்ம இந்த வேத வார்த்தையை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் எது என்ன கேட்டிங்கன்னா, கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். கர்த்தரை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் தேவன் நமக்கு யாரெல்லாம் நம்ம முகளில் வைத்திருக்கிறாரோ, நம்ம யாரையெல்லாம் நம்ம கனப்படுத்தணுமோ அவரையெல்லாம் நீங்கள் கனப்படுத்துங்கள். ஆமென். ஹானர் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அர்த்தம் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையை நான் வாசிக்கும் போது யாரெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் படுத்தி இருக்கிறாரோ அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நீங்கள் கர்த்தரை அசட்டை பண்ணக்கூடாது. நோவாவை பாருங்கள். கர்த்தர் நோவா திராட்சரசம் புசித்து ஸ்தோத்திரம் அதில் ஒரு குமாரன் அதை பார்த்து அந்த அப்பாவே அசட்டை பண்ணதுனால் அது சாபத்துக்கு காரணம் மாறினது. ஸ்தோத்திரம். வஸ்திராக்னியை குறித்தும் நாம் படிக்கிறது இப்படிதான். ராஜாவே கனப்படுத்தாமல் விட்டதினாலே தன்னுடைய பதவியில் இருந்து தள்ளப்பட்டது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் யாராவது ஒருவரை கனப்படுத்தும் போது உங்களுக்கு புது வாசல்கள் திறக்கப்படும். உங்கள் பெற்றோர்களை நீங்கள் கனப்படுத்துங்கள். இந்த உலகத்தில் அவர்களே இந்த பயோலஜிக்கல் ஃபாதர்ஸ் பெற்றோர்களை நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிறது. அவர்களை நீங்கள் கனப்படுத்துங்கள். உங்கள் மேல் இருக்கிற அதிகாரிகளை நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஒஃபிஷியல்ஸை நீங்கள் கனம் பண்ணுங்கள். நம்ம மேலே வச்சிருக்கிற எல்லா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸை நீங்கள் கனம் பண்ணுங்கள். உங்கள் மேல் வச்சிருக்கிற ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை நீங்கள் கனம் பண்ணுங்கள். புருஷன் மனைவியை கனம் பண்ணுங்கள். மனைவி ஸ்தோத்திரம் கணவனை கனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். இப்படி நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் யாரெல்லாம் உங்கள் முன்பாக வைத்திருக்கிறோ அவர்களை எல்லாம் நீங்கள் கனம் பண்ணீங்கன்னா உங்கள் முன்பாக அநேக வாசல்கள் திறக்கப்படுவதற்கு அது காரணமாக. ஒரு ஆளை ஹானர் பண்ணுறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளை ஹானர் பண்ணும்போது ஒரு வாசல் உங்களுக்கு திறக்கப்படும். அது ஒரு ஸ்தோத்திரம், ஒரு கிஃப்டோட ஒரு வாசல். அது உங்களோட ஒரு பலன் கொடுக்கிற ஒரு வாசல். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீட்டித்த ஆயுசை கிடைக்கிறதுக்கு வேண்டாம் ஒரு வாசல் கனம் பண்றது. ஸ்தோத்திரம். நீங்கள் யாராவது ஒருவரை அசட்டை பண்ணும்போது கனவீன பண்ணும்போது ஸ்தோத்திரம் நிச்சயமாக வாசல்கள் அடையப்படும். அது சாபம் கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் நஷ்டமாகும். ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் அசட்டை பண்ணினா உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்களே லிமிட் பண்ற மாதிரி இருக்கும். வாசல்களை நீங்களே அடைக்கிற மாதிரி இருக்கும். ஆதலால் பிரியமானவர்களை நீங்கள் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை ஹானர் பண்ணுங்கள், அதை கனப்படுத்துங்கள். நீங்கள் அசட்டை பண்ணீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில தேவ கோப அக்னிக்கு நீங்கள் இடம் கொடுக்கிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு ஆளை கனப்படுத்துகிறது? ஒரு ஆளுட்டு பேசிட்டு இருக்கும் போது நீங்கள் ரெஸ்பெக்டோடு கூட பேசுறது அது ஒருவரை கனம் பண்ணுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பிரைவேட்லி ஆகட்டும் பப்ளிக்லி ஆகட்டும் நீங்கள் ஒரு ஆளை ஹானர் பண்ணும்போது செலிப்ரேட் பண்ற மாதிரி தான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில அதிகமாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அதிகரிப்பதற்கு காரணமா மாறும். உங்களுக்கு ஒரு ஆள் ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலரி கிடைக்கும் போது அதில் இருந்து ஒரு பணத்தை வைத்து அந்த ஆளை நீங்கள் கனப்படுத்துங்கள். அவரை ஹானர் பண்ணுங்கள். அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஒரு பிஸ்னஸ் உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு யாராவது ஒருவர் கொடுத்தால் அவங்களே நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஒரு இன்டர்வியூக்கு நீங்கள் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களே நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஸோ அது எப்போ செய்யணுமோ அந்த நேரத்தில் செய்யுங்கள். லேட்டாக
வீணாகக்கூடாது. கனம் பண்ண வேண்டிய நேரத்தில் கனம் பண்ணணும். ஆமென், ஸ்தோத்திரம். அப்போது அந்த ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் மாறும். ஸ்தோத்திரம். ஹோனர் பண்ணுறது அதை நாம தான் முடிவெடுக்கணும். அது நம்ம உயர்வுக்காக தான். அது யாருக்கிட்ட கேட்க தேவையில்லை. அதுக்கு எந்த நேரத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. அது உங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. நீங்கள் அது ஒரு முடிவெடுத்தீங்கன்னா, உங்கள் உள்ளத்துக்குள்ளே அது ஒரு வாஞ்சிங்கன்னா லேட் பண்ணாதீங்க, அப்போதே அதை செய்யுங்கள். ஆமாம், இன்னும் அநேக வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படுவதற்காக அது காரணமாக மாறும். ஸோ மற்றுள்ளவர்களை நீங்கள் ஹானர் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். யாரை நீங்கள் கனவீனப்படுத்தக்கூடாது, அசட்டை பண்ணக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போதே இன்னைக்கு நீங்கள் முடிவெடுங்கள். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து விடுங்கள். உங்கள் பெற்றோர்களை கனப்படுத்துங்கள். ஆமென். உங்கள் டீச்சர்ஸை கனப்படுத்துங்கள். உங்கள் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸை நீங்கள் கனப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடலுக்கரையில் மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக்க பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.